வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் இன்று கூடுகிறது தமிழக அமைச்சரவை கூட்டம். பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய முக்கிய அம்சங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளதாக தகவல். இன்று கோவை வருகிறார் மத்திய அமைச்சர் அமித்ஷா. 7000 போலீசார் பாதுகாப்பு. பிரதமரின் தொலைநோக்கு பார்வை வளர்ச்சியடைந்த அசாம் உருவாவதற்கு உழைக்கும் எங்களுடைய செயலை இயக்குகிறது. அசாம் முதலமைச்சர் எக்ஸ் தளத்தில் பதிவு. முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மீதான வழக்கு சிபிஐக்கு மாற்றியதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் நாளை மகா சிவராத்திரி விழா. மகா சிவராத்திரி விழாவிற்கான முன்னேற்பாடு பணிகளில் மாவட்ட நிர்வாகத்தினர் தீவிரம். வங்கக்கடலில் இன்று காலை 6:10 மணி அளவில் ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 5.1 பதிவு. நியூசிலாந்து வங்காளதேசம் இடையான சாம்பியன்ஸ் டிராபி லீக் போட்டி 5 விக்கெட் வித்தியாசத்தில் நியூசிலாந்து அணி அபார வெற்றி. இனி விரிவான செய்திகளை காணலாம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் இன்று தமிழக அமைச்சரவை கூட்டம் நடைபெற உள்ளது. தமிழக சட்டசபை அடுத்த மாதம் 14ஆம் தேதி மீண்டும் கூடுகிறது. இந்நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் தமிழக அமைச்சரவை இன்று பகல் 12 மணி அளவில் கூட உள்ளது. பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட வேண்டிய முக்கிய அறிவிப்புகள் தொடர்பாக இந்த கூட்டத்தில் ஆலோசனை மேற்கொள்ளப்பட உள்ளது. பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய முக்கிய அம்சங்கள் பெரும்பாலும் இறுதி செய்யப்பட்ட நிலையில் அடித்தட்டு மக்கள், பெண்கள், பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு இன்னும் கூடுதலாக ஏதேனும் திட்டங்களை அமல்படுத்த முடியுமா என்பது குறித்து ஆலோசித்து அதனையும் பட்ஜெட்டில் சேர்ப்பது குறித்து அமைச்சரவையில் விவாதிக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. திமுகவின் தேர்தல் வாக்குறுதிகள் முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை என்ற எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டை முறியடிக்கும் வகையில் திமுக தேர்தல் அறிக்கையில் நிறைவேற்றப்படாமல் இருந்து வரும் வாக்குறுதிகளையும் இந்த பட்ஜெட்டில் இடம்பெற செய்வது குறித்தும் ஆலோசிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பிரதமரின் தொலைநோக்கு பார்வை வளர்ச்சியடைந்த அசாம் உருவாவதற்கு உழைக்கும் எங்களுடைய செயலை இயக்குகிறது என அசாம் முதலமைச்சர் தெரிவித்து உள்ளார். பிரதமர் மோடி அசாமுக்கு 2 நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு உள்ளார். இதன்படி கவுஹாத்தி விமான நிலையத்திற்கு சென்றடைந்த அவரை அசாம் முதலமைச்சர் ஹிமாந்த் பிஸ்வா சர்மா வரவேற்றார். பின்னர் இது குறித்து முதலமைச்சர் ஹிமாந்த் பிஸ்வா சர்மா வெளியிட்ட எக்ஸ் பதிவில் உலகின் மிக பிரபலம் வாய்ந்த தலைவரான பிரதமர் மோடியை அசாமுக்கு வரவேற்பது என்பது தனி உரிமை மற்றும் கௌரவம் வாய்ந்தது என்றும் பிரதமரின் தொலைநோக்கு பார்வையானது வளர்ச்சியடைந்த அசாம் உருவாவதற்காக உழைக்கும் எங்களுடைய செயலை இயக்குகிறது என்றும் தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மீதான வழக்கை சிபிஐக்கு மாற்றியதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. அதிமுக ஆட்சி காலத்தில் பால்வளத்துறை அமைச்சராக இருந்தவர் ராஜேந்திர பாலாஜி. ஆவின் நிறுவனத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி பண மோசடி செய்ததாக இவர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கு கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் நிலுவையில் இருந்து வருவதாகவும் இந்த வழக்கை விரைவாக விசாரித்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என்று போலீசாருக்கு உத்தரவிட வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் ரவீந்திரன் மனு தாக்கல் செய்தார். இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க நீதிபதி உத்தரவிட்டார். அதன் பேரில் சிபிஐயின் ஊழல் தடுப்பு பிரிவின் சார்பில் கடந்த 14ஆம் தேதி வழக்கு பதிவு செய்யப்பட்டது. தனக்கு எதிரான வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்றிய சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக ராஜேந்திர பாலாஜி சார்பில் வக்கீல் வேலன் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த மனுவை நீதிபதிகள் பங்கஜ் மித்தல் மற்றும் SVN பாட்டி ஆகியோர் அடங்கிய அமர்வு நேற்று விசாரித்தது. ராஜேந்திர பாலாஜி சார்பில் மூத்த வக்கீல் கிரி ஆஜராகி மனுதாரருக்கு எதிரான வழக்கில் புலன் விசாரணை நிறைவுற்று குற்றப்பத்திரிகையும் தயாராக உள்ளது என வாதிட்ட போது நீதிபதிகள் இந்த மனுவை தமிழ்நாடு அரசு வழங்க உத்தரவிட்டு விசாரணையை வருகிற 28ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தனர். நியூசிலாந்து வங்காளதேசம் இடையேயான சாம்பியன்ஸ் டிராபி லீக் போட்டியில் நியூசிலாந்து அணி அபார வெற்றி பெற்றது. சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் ராவல்பிண்டியில் நடைபெற்ற 6வது லீக் ஆட்டத்தில் நியூசிலாந்து வங்காளதேசம் அணிகள் மோதின. இந்த போட்டியில் டாஸ் வென்ற நியூசிலாந்து அணி முதலில் பந்து வீசுவதாக அறிவித்தது.
இதனை அடுத்து முதலில் பேட்டிங் செய்த வங்காளதேச அணி 50 ஓவர்களில் 9 விக்கெட்டை இழந்து 236 ரன்கள் எடுத்தது. இதனை அடுத்து 237 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் நியூசிலாந்து களம் கண்டது. நியூசிலாந்தின் தொடக்க வீரர்களாக வில் யங் மற்றும் டெவான் கான்வே களம் இறங்கினர். இதில் வில் யங் டக் அவுட் ஆனார். தொடர்ந்து களம் இறங்கிய கேன் வில்லியம்சன் 5 ரன்னிலும் சிறிது நேரம் நிலைத்து நின்று ஆடிய கான்வே 30 ரன்னிலும் அடுத்தடுத்து அவுட் ஆகினர். இதனையடுத்து ரச்சின் ரவீந்திரா மற்றும் டாம் லதாம் இணைந்து அணியை சரிவில் இருந்து மீட்டனர். இறுதியில் நியூசிலாந்து அணி 46.1 ஓவர்களில் 5 விக்கெட்டை மட்டும் இழந்து 240 ரன்கள் எடுத்து 5 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. நியூசிலாந்து தரப்பில் அதிகபட்சமாக ரச்சின் ரவீந்திரா 112 ரன்கள் எடுத்து அசத்தினார். கடலூரில் முதல்வர் மருந்தகத்தை வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் திறந்து வைத்து முதல் விற்பனையை தொடங்கி வைத்தார். மிக குறைந்த விலையில் மருந்துகளை விற்பனை செய்யும் முதல்வர் மருந்தகம் திட்டத்தை தமிழகம் முழுவதும் 1000 இடங்களில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அப்போது முதல்வர் மருந்தகங்களில் 25% வரை தள்ளுபடி விலையில் மருந்துகள் விற்கப்படும் என்று தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். அதன்படி கடலூர் மாவட்டத்தில் கூட்டுறவுத்துறை சார்பில் முதல்வர் மருந்தகம் திறக்கும் வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம், மாவட்ட ஆட்சியர் சிபி செந்தில்குமார் ஆகியோர் பங்கேற்று முதல்வர் மருந்தகத்தினை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு குறைந்த விலையில் மருந்து விற்பனையை தொடங்கி வைத்தனர். அப்போது பேசிய அமைச்சர் MRK பன்னீர்செல்வம், ஏழை எளிய மக்களுக்கான பல்வேறு நலத்திட்டங்களை செய்து வரக்கூடிய ஆட்சியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நடத்தி வருகிறார் என்று தெரிவித்தார். பெரியபாளையம் அருகே ஆரணியில் முதல்வர் மருந்தகத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். தமிழ்நாடு முழுவதும் 38 மாவட்டங்களில் 1000 முதல்வர் மருந்தகங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமை செயலகத்தில் இருந்தவாறே காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். இந்நிலையில் திருவள்ளூர் மாவட்டத்திலும் 32 முதல்வர் மருந்தகங்களை திறக்கப்பட்டதைத் தொடர்ந்து அதன் ஒரு பகுதியாக பெரியபாளையம் அடுத்த ஆரணி பேரூராட்சியில் அமைக்கப்பட்டுள்ள முதல்வர் மருந்தகத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். இந்த திட்டத்தின் மூலம் சுமார் 1500 பட்டதாரிகளுக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்படுகிறது. இதன் மூலம் தமிழ்நாடு மருந்துகள் சேவை கழகத்தின் ஜெனரிக் மருந்துகளும் கூட்டுறவுத்துறையின் பிராண்டட் ஜெனரிக் மருந்துகளும் மிக குறைந்த விலையில் விற்கப்படுகிறது. மேலும் முதல்வர் மருந்தகம் அமைக்கும் தொழில் முனைவோருக்கும் அரசு சார்பில் மானியமாக ரூபாய் 3 லட்சம் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிகழ்ச்சியில் கூட்டுறவு செயலாளர் பாஸ்கர், ஆரணி பேரூர் திமுக செயலாளர் பி. முத்து, பேரூராட்சி துணைத் தலைவர் சுகுமார், முன்னாள் செயலாளர்கள் கண்ணதாசன், GP வெங்கடேசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பொன் அமராவதியில் முதல்வர் மருந்தகத்தை தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி குத்துவிளக்கேற்றி முதல் விற்பனையை தொடங்கி வைத்தார். தமிழகம் முழுவதும் பொதுமக்களுக்கு குறைந்த விலையில் மருந்துகள் கிடைக்கும் விதமாக முதல்வர் மருந்தகங்கள் 1000 தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். அதன் ஒரு பகுதியாக புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னாவரதியில் முதலமைச்சர் மருந்தகங்கள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்ததை அடுத்து தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி மருந்தகத்தை குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்து முதல் விற்பனையை தொடங்கி வைத்தார். இதில் மாவட்ட ஆட்சியர் அருணா மற்றும் அரசு அலுவலர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கடலூரில் மத்திய அரசின் கல்விக் கொள்கை கண்டித்து தேவனாம்பட்டினம் பெரியார் அரசு கலைக்கல்லூரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள தேசிய கல்விக் கொள்கையில் ஹிந்தி திணிப்பை எதிர்த்தும் கல்வி நிதியை தர மறுக்கும் மத்திய அரசை கண்டித்தும் கடலூர் தேவனாம்பட்டினம் அரசு பெரியார் கலைக்கல்லூரி மாணவர்கள் வகுப்பறை புறக்கணித்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது UGC வரைவு அறிக்கையை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தினர். இதில் ஏராளமான மாணவிகள் கலந்து கொண்டனர். கோனேரிப்பாளையம் ஊராட்சியை பெரம்பலூர் நகராட்சியோடு இணைக்கக்கூடாது என வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கோனேரிப்பாளையம் கிராம மக்கள் கோரிக்கை மனு அளித்தனர். பெரம்பலூர் அடுத்த கோனேரிப்பாளையம் ஊராட்சியை பெரம்பலூர் நகராட்சியோடு இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்கள் கோரிக்கை மனு அளித்தனர். அதில் எங்கள் ஊராட்சியில் 500க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றோம் என்றும், நாங்கள் அனைவரும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் மூலம் நடைபெறும் 100 நாள் வேலையை நம்பி பிழைத்து நடத்தி வருகிறோம் என்றும், கோனேரிப்பாளையம் ஊராட்சியை பெரம்பலூர் நகராட்சியோடு இணைத்தால் 100 நாள் வேலை வாய்ப்பு பறிபோவதுடன் எங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கும் என்று கிராம மக்கள் தெரிவித்தனர். எங்க ஊரை நகராட்சியா மாத்துறாங்களா, எங்களுக்கு அது விருப்பம் இல்லை. நகராட்சியா மாத்தினா எங்களுக்கு டபுள் வரி ஏறுது. எங்களை மகாத்மா ஊரக தேசிய வேலை இல்லை கிடையாது.
அதனால எங்க வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்படும். எங்க ஊர்ல நிறைய பிளாட்டை தான் உண்டாக்கிட்டாங்க. நீர்ப்பாசனமே கிடையாது சுத்தமா. அதனால எங்களுக்கு காட்டு வேலையும் கிடையாது. காடு இருக்கு, ஆனா கொஞ்சம் கொஞ்சம் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பாத்துக்கிறாங்க. அதனால எங்க வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்படும். வயசானவங்க நிறைய பேர் இதை நம்பிதான் பிழைக்கிறாங்க. அதனால எங்களுக்கு இந்த வேலை வேணும்னு நாங்க கலெக்டர் ஆபீஸுக்கு மனு கொடுக்க வந்திருக்கோம். இன்னும் எங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு, அதை சொல்றோம். திருச்சியில் 38 முதல்வர் மருந்தகத்தை முதலமைச்சர் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்ததை அடுத்து திருச்சி கே நகரில் மங்கம்மா சாலையில் புதிய முதல்வர் மருந்தகத்தை திருச்சி மாவட்ட ஆட்சியர் திறந்து வைத்தார். சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 1000 மருந்தகத்தை துவக்கி வைத்தார். அதன் ஒரு பகுதியாக திருச்சி கே நகரில் மங்கம்மா சாலையில் புதிய முதல்வர் மருந்தகத்தை திருச்சி மாவட்ட ஆட்சியர் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். இதேபோன்று திருச்சி மாவட்டத்தில் கே நகர், காட்டூர், உறையூர், மணப்பாறை, திருவரம்பூர், ஸ்ரீரங்கம் உள்ளிட்ட 38 இடங்களில் முதல்வர் மருந்தகம் திறக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் திருச்சி மாநகராட்சி மேயர் அன்பழகன், திருச்சி மாநகராட்சியின் 4வது மண்டல தலைவர் துர்காதேவி உட்பட துறை சார்ந்த அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். திருட்டு வழக்கு தொடர்பாக ஞானசேகரனை 3 நாட்கள் கஸ்டடியில் எடுத்து பள்ளிக்கரணை காவல்துறையினர் விசாரணை நடத்தியதை அடுத்து மருத்துவ பரிசோதனைக்காக குரோம்பேட்டை அரசு பொது மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட ஞானசேகரனை திருட்டு வழக்கு தொடர்பாக 3 நாட்கள் கஸ்டடியில் எடுத்து பள்ளிக்கரணை காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். விசாரணையில் பள்ளிக்கரணை பகுதியில் மொத்தம் 7 இடங்களில் 250 சவரனுக்கு தங்க நகைகளை கொள்ளையடித்தது தெரிய வந்தது. இதனையடுத்து அவரிடம் இருந்த 120 சவரன் தங்க நகைகள் மற்றும் கார், ஜீப் ஆகியவற்றை பறிமுதல் செய்துள்ளனர். இந்த நிலையில் 3 நாட்கள் காவல்துறை கஸ்டடி முடிவடைந்த நிலையில் மருத்துவ பரிசோதனைக்காக ஞானசேகரனை குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு காவல்துறையினர் அழைத்து சென்றனர். மருத்துவ பரிசோதனை முடிந்த பின்னர் ஆலந்தூர் நீதிமன்றத்தில் பள்ளிக்கரணை காவல்துறையினர் ஆஜர்படுத்தினர். திருவெரும்பூர் பகுதியில் குடியிருந்து வரும் 400 குடும்பத்தினரை வெளியேற்றக்கூடாது என வலியுறுத்தி திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பர்மா காலனி மக்கள் கோரிக்கை மனு அளித்தனர். திருச்சி திருவெரும்பூரில் 40வது வார்டிற்கு உட்பட்ட காவிரி நகர், ஒட்டம்பாறை, பர்மா காலனி, கூத்தப்பார், பேரூர் பகுதிகளில் 60 ஆண்டுகளுக்கு மேலாக 400 குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் குடியிருப்புகளை காலி செய்ய வேண்டும் என ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. இதனால் பாதிக்கப்பட்ட அப்பகுதி மக்கள் நல சங்கத்தினர் சார்பில் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளித்தனர். அதில் இப்பகுதியில் 60 ஆண்டு காலமாக குடியிருந்து வருகிறோம் என்றும் பெரும்பான்மையான மக்கள் கூலி வேலை செய்து வருவார்கள் என்றும் தூய்மை பணியாளர்களாகவும் துவக்கக்குடி தொழிற்சாலைகளில் ஒப்பந்த முறையில் வேலை செய்து வருபவர்களாகவும் உள்ளனர் என்றும் தெரிவித்தனர். மேலும் அரசு புறம்போக்கு பட்டாவில் குடியிருந்து வரும் எங்களை ரயில்வே நிர்வாகம் காலி செய்ய சொல்வது ஏற்புடையது அல்ல என்றும் முறையான விசாரணை நடத்தி எங்களது குடியிருப்பு இடங்களை மீட்க வேண்டும் என்றும் மனுவில் கிராம மக்கள் தெரிவித்தனர். இது தொடர்பாக திருவெரும்பூர் மக்கள் நலசங்க ஆலோசகர் தண்டபாணி தெரிவிக்கையில், கிட்டத்தட்ட 60 ஆண்டு காலமாக எங்கள் பகுதியில் எல்லாம் கூலி தொழிலாளர்கள். அவர்களை ரயில்வே இடம் என்று சொல்லி எங்களை அடிக்கடி தொந்தரவு கொடுத்து இடத்தை காலி செய்ய ரயில்வே நிர்வாகம் தொடர்ந்து எங்களை அச்சுறுத்தி வருகிறார்கள். ஆனால் இந்த இடங்கள் அனைத்தும் அரசு புறம்போக்கு பட்டா நிலம் என்பது பழைய ஆவணங்களின் பிரகாரம் உள்ள ரெக்கார்டு எங்களிடத்தில் இருப்பது. அந்த வகையில்தான் கடந்த 2016 ஆண்டு முதல் சட்டமன்ற உறுப்பினர் அந்த மரியாதைக்குரிய இன்றைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் எங்களுக்காக தொடர்ந்து உங்களுக்கு மனு கொடுக்கணும் அப்படிங்கிற வகையிலையும் இப்போதும் அமைச்சர் அவர்கள் மாவட்ட ஆட்சியர்கிட்ட பேசி இப்போதைக்கு தற்காலிகமாக நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. தூத்துக்குடியில் அமையவுள்ள சிப்காட் தொழில்பேட்டைக்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் மற்றும் ஜனநாயக அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே தமிழக அரசின் சார்பில் சிப்காட் தொழில்பேட்டை அமைப்பதற்காக விவசாய நிலங்களை கையகப்படுத்த உள்ளதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதியை சேர்ந்த விவசாயிகள் மற்றும் ஜனநாயக அமைப்பினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் போராட்டம் நடத்தினர். போராட்டத்தில் சிப்காட் தொழில்பேட்டைக்கு நிலம் கையகப்படுத்துவதை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தினர். மேலும் எங்களின் கோரிக்கை மீது நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என்றால் ஆர்ப்பாட்டம் மற்றும் சாலை மறியலில் ஈடுபட போவதாக ஜனநாயக அமைப்பினர் தெரிவித்தனர். தயவு கூர்ந்து தமிழக அரசு எங்கள் கிராமத்திலையும் சுற்றுவட்டார கிராமத்தையும் நாங்கள் ஒரு வளர்ச்சி நோக்கத்தோடு எங்களுடைய சிப்காட் வர வேண்டாம் என்று வன்மையாக கண்டிக்கிறோம். வருகின்ற 28ஆம் தேதி எட்டயாபுரம் தாலுகா அலுவலகத்தில் நிலையெடுப்பு கருத்து கருப்பு கூட்டம் நடைபெறுகிறது. இந்த கருத்து கருப்பு கூட்டத்தை முழுக்க நாங்கள் புறக்கணிக்க இருக்கின்றோம். நேரடியாக சென்றே புறக்கணிக்க இருக்கின்றோம். மீண்டும் இந்த சிப்காட் சம்பந்தமாக அரசு தலையீடு செய்தால் எங்களுடைய கிராமம் சார்பாக
சுற்றில் உள்ள எல்லா கிராமம் சார்பாகவும் பல அமைப்புகள் சார்பாகவும் பல கட்சிகள் சார்பாகவும் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் மறியல் நடைபெறும் என்பதை மிக வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். அறந்தாங்கியில் பர்னிச்சர் கடையில் ஏற்பட்ட தீ விபத்தில் கடை முழுவதும் எரிந்து சேதமடைந்தது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி பட்டுக்கோட்டை சாலையில் கூத்தாடி வயலை சேர்ந்த பெருமாள் என்பவர் நடத்தி வரும் பர்னிச்சர் கடையில் 10க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். பணியாளர்களுக்காக உணவு சமைத்த போது அடுப்பில் இருந்து சிதறிய தீ அருகே இருந்த சோபா தயாரிக்கும் பஞ்சு மீது பற்றியதால் தீ விபத்து ஏற்பட்டது. இதனையறிந்து பணியாளர்கள் அலறி எடுத்து உடனே வெளியேறினர். அதன் பின்னர் தீயணைப்பு நிலையத்திற்கு காவல் நிலையத்திற்கும் பணியாளர்கள் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் தண்ணீரை பீச்சி அடித்து தீயை அணைத்தனர். இந்த விபத்தில் பர்னிச்சர் கடை முழுவதும் எரிந்து சேதமடைந்தது. தீ விபத்து குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கன்னியாகுமரி கடலில் செல்ஃபி எடுக்க முயன்ற இளைஞர் கடல் அலையில் இழுத்து செல்லப்பட்டு உயிரிழந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். சேலம் மாவட்டம் மாரமங்கலத்தை சேர்ந்த 27 பேர் கன்னியாகுமரிக்கு சுற்றுலா சென்றனர். அவர்களில் சிலர் காந்தி மண்டபம் பின்புறம் தடை செய்யப்பட்ட மரணப்பாறை என்ற பகுதிக்கு சென்று பாறையில் நின்று செல்ஃபி எடுத்தனர். அப்போது ஒருவர் கால் தவறி கடலில் விழுந்து அலையில் அடித்து செல்லப்பட்டார். இதனையடுத்து சக சுற்றுலா பயணிகள் கடலோர காவல் நிலையத்திற்கு அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற கடலோர பாதுகாப்பு குழுவும் காவல்துறையினர் கடலில் நீண்ட நேரம் தேடிய போது சுற்றுலா பயணி மணியை சடலமாக மீட்டனர். இதனையடுத்து மணியின் உடலை காவல்துறையினர் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கங்கவள்ளி அருகே உள்ள வலசகல்பட்டி ஏரியிலிருந்து பாசனத்திற்காக 40 நாட்களுக்கு 30 மில்லியன் கன அடி நீரை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் திறந்து வைத்தனர். சேலம் மாவட்டம் கெங்கவல்லி அருகே உள்ள வலசக்கல்பட்டி ஏரியில் 50 மில்லியன் கன அடி தண்ணீர் இருப்பு உள்ள நிலையில் விவசாயத்திற்கு தேவையான நீரை திறக்க வேண்டும் என்று பொதுப்பணித்துறைக்கு அதிகாரிகளிடம் விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருந்தனர். விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று உதவி செயற்பொறியாளர் ரத்தினவேல் தலைமையிலான அதிகாரிகள் வலசக்கல்பட்டி ஏரியை ஆய்வு செய்து அதன் அறிக்கையை பொதுப்பணித்துறையினர் உயர் அதிகாரிகளுக்கு அனுப்பி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து வலசக்கல்பட்டி ஏரியில் இருந்து 40 நாட்களுக்கு 30 மில்லியன் கன அடி நீரை பொதுப்பணித்துறையினர் அதிகாரிகள் திறந்து வைத்தனர். இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். திருப்பதியில் ஆன்மீக சுற்றுலாவுக்காக சென்ற மாயமான தனது தாயை கண்டுபிடித்து தரக்கோரி துணை ராணுவ வீரர் மதுரை மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தார். மதுரை பேரையூரை சேர்ந்த துணை ராணுவ வீரர் முத்து என்பவர் மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதாவிடம் புகார் மனு ஒன்றை அளித்தார். அதில் தனது தாய் வெள்ளத்தாய் என்பவர் கடந்த ஜனவரி மாதம் 10ஆம் தேதி ஆன்மீக சுற்றுலாவிற்காக திருப்பதி வெங்கடாச்சலபதி திருக்கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்தபோது காணவில்லை எனவும் இது தொடர்பாக திருப்பதி காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது எனவும் இருப்பினும் எனது தாய் வெள்ளத்தாய் விலங்குகள் நடமாடும் வனப்பகுதிக்குள் சென்றிருக்கலாம் எனவும் திருப்பதி காவல்துறையினர் தெரிவிப்பதால் தனக்கு அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது என்று மனுவில் ராணுவ வீரர் முத்து தெரிவித்துள்ளார். மேலும் இதுகுறித்து தமிழக அரசு ஆந்திர அரசுக்கு பரிந்துரை செய்து தனது தாயை விரைந்து கண்டுபிடித்து தர வேண்டும் என்று மனுவில் ராணுவ வீரர் கோரிக்கை விடுத்துள்ளார். எங்கள் ஊர்ல இருந்து ஜனவரி 10ஆம் தேதி இப்போ 8ஆம் தேதி திருப்பதி கோயிலுக்கு சுற்றுலா போனாங்க சார். ஆன்மீக சுற்றுலா போனாங்க. போனதில் 100 பேர் குறைஞ்ச 100 பேர் போயிருந்தாங்க. அது 100 பேர் எங்கள் அம்மாவும் போயிருந்தாங்க சார். எங்கள் அம்மாவும் போயிருந்தாங்க. போனதில் அங்கே திருப்பதி திருமலையில் வந்து லட்டு கவுண்டர்லேருந்து அம்மா மிஸ்ஸிங் ஆகிட்டாங்க சார். இது வரைக்கும் நாங்களும் போய் குடும்பத்தோட 1 மாதம் 1.5 மாதம் போய் தேடி பார்த்தோம் சார். எங்களால் ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியல. அங்கே மொழி பிரச்சனை எங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏரியா பிரச்சனை புதுசாக இருக்க வாசி எங்களுக்கு எதுவும் தெரிய முடியல. என்னால் எந்த ஒரு முயற்சியும் பண்ணி பார்த்தாலும் என்னோட ஒரு மனுஷனால் ஒன்றுமே பண்ண முடியல. என் குடும்பமே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் சார். நான் இந்திய துணை ராணுவப்பட SSBயில் பணிபுரிகிறேன். அங்கேருந்து இப்போ லீவு 1 மாதம் லீவ் வந்தேன். திரும்ப 1 மாதம் லீவ் போட்டு வந்திருக்கேன். தேடி பார்க்குற ஒன்றும் எங்கள் அம்மா கண்டுபிடிக்க முடியல. வேறு வழி இல்லாமல் நம்ம தமிழக முதலமைச்சருக்கு அவருக்கு மனு கொடுத்துருந்தோம். 2 தடவை போட்டிருந்தோம். 2 தடவை போட்டதுலேயும் ஒரு பயனும் கிடைக்கல. அங்குள்ள ஆந்திரா SP ஆஃபீஸ்லேயும் நாங்கள் 2 தடவை மனு போட்டிருந்தோம். அவர் எதோ ஒரு தகவலும் கிடைக்கல சார். இப்போ நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கலெக்டர் ஆஃபீஸுக்கு வந்து நின்றுருக்கோம். அம்மா தான் எங்களுக்கு எப்படினாலும் போட்டு இது உதவி செஞ்சு நம்ம முதலமைச்சர்கிட்ட பேசி அம்மாவை கண்டுபிடிச்சி தரோம் சார். நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதன் பேரில் தங்களுக்கு பணி வழங்க வேண்டுமென வலியுறுத்தி நீலகிரி மாவட்ட ஆட்சியரிடம் கூடலூர் நகராட்சி தூய்மை பணியாளர்கள் கோரிக்கை மனு அளித்தனர்.
நீலகிரியில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கூடலூர் நகராட்சி தூய்மை பணியாளர்கள் மனு அளித்தனர். மனுவில் கூடலூர் நகராட்சியில் தூய்மை பணியாளர்கள் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி வந்ததாகவும் தங்களை இரவு 12 மணிக்கு நகராட்சி மன்ற தலைவிக்கு பேரம் படியாததால் நடு இரவில் ஒப்பந்தம் ரத்து என அறிவித்து ஒரே நாளில் 78 பணியாளர்களை பணியில் இருந்து நிறுத்தியுள்ளார் எனவும் தூய்மை பணியாளர்கள் தெரிவித்தனர். மேலும் இதுகுறித்து நீதிமன்றத்தில் முறையிட்டதை அடுத்து ஒப்பந்த பணியாளர்களை பணியில் அமர்த்த வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள நிலையில் தற்போது வரை நீதிமன்றம் ஆணையை அவமதிப்பதுடன் தங்களுக்கு பணியை வழங்கவில்லை எனவும் இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை மனுவில் தூய்மை பணியாளர்கள் தெரிவித்துள்ளனர். சுவிதா ஸ்ரீன்றவங்க தான் எங்களை டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. வந்ததுல இருந்து நோக்கத்துல இருந்து எங்களை வேலையை விட்டு நிறுத்தணும்ன்ற ஒரே ஒரு நோக்கத்துல தான் இவ்வளவு நாள் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப வர 78 பேர் வாழ்வாதாரத்துக்கு எடுத்தோன்ற ஒரு இதுமே இல்லாம எங்களை திருப்பி வேலைக்கு எடுக்கணும்ன்ற ஒரு இது கூட இல்லாம ரொம்பவே இது பண்ணிட்டு இருக்காங்க இந்த இடத்துல. அதனாலதான் நாங்க சொல்றோம், எங்க வேலையை திருப்பி வாங்கி கொடுக்கணும். சென்னை வலசரவாக்கத்தில் மது போதையில் தலைமை காவலரை தாக்கிய நபரை காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னை வலசரவாக்கம் முத்துமாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்த கோகுல் ராஜன் என்பவர் வலசரவாக்கம் ஆற்காடு சாலையில் இரவு நேரத்தில் மது போதையில் பெண் ஒருவரை தாக்கியுள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த தலைமை காவலர் சுனில் கோகுல் ராஜனிடம் விசாரிக்க முற்பட்ட போது காவலரை ஆபாச வார்த்தைகளால் திட்டியதுடன் அவரை கன்னத்தில் அறைந்ததாக தெரிகிறது. இதனையடுத்து கோகுல் ராஜனை காவல்துறையினர் கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். திருவண்ணாமலையில் வீட்டின் பூட்டை உடைத்து 1.5 கிலோ வெள்ளி பொருட்கள் மற்றும் ரூபாய் 13,000 கொள்ளையடித்து சென்ற மர்ம நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி நகர பசும்பொன் முத்துராமலிங்க தேவன் நகரை சேர்ந்த முருகன் தனது குடும்பத்துடன் ஆரணி அடுத்த துர்க்கம் கிராமத்தில் உள்ள அவரது சொந்த ஊருக்கு சென்றுவிட்டு மீண்டும் வீட்டிற்கு சென்று பார்த்தபோது வீட்டின் முன்பக்க கதவு உடைக்கப்பட்டு பீரோவில் வைக்கப்பட்டிருந்த வெள்ளி குத்து விளக்கு உள்ளிட்ட ரூபாய் 13,000 கொள்ளையடிக்கப்பட்டதை கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதனையடுத்து ஆரணி நகர காவல் நிலையத்தில் முருகன் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். குடியாத்தம் பகுதியில் முதல்வர் மருந்தகம் திறப்பு விழாவில் சட்டப்பேரவை உறுப்பினர் அமல விஜயன் கலந்து கொண்டு மருந்தகத்தை திறந்து வைத்து முதல் விற்பனையை தொடங்கி வைத்தார். வேலூர் மாவட்டத்தில் கற்பகம் கூட்டுறவு சிறப்பு அங்காடி சார்பில் முதல்வர் மருந்தக கடைகளை அமைச்சர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் ஆகியோர் திறந்து வைத்தனர். அதன் ஒரு பகுதியாக குடியாத்தம் புதுப்பேட்டை பகுதியில் முதல்வர் மருந்தகத்தின் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் சட்டப்பேரவை உறுப்பினர் அமுலு விஜயன், நகமன்ற தலைவர் சவுந்தரராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு முதல்வர் மருந்தகத்தினை ரிப்பன் வெட்டி குத்து விளக்கேற்றி திறந்து வைத்தனர். அதன் பின்னர் முதல் விற்பனையை தொடங்கி வைத்தனர். இதில் நகரமன்ற உறுப்பினர்கள் கோவிந்தராஜன், குகன், சவுந்தரராஜன், பாபு மற்றும் கூட்டுறவு சார் பதிவாளர் தனலட்சுமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஆண்டிப்பட்டியில் மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் தமிழகத்தில் இந்தியை திணிக்க முயற்சிக்கும் பாஜக அரசை கண்டித்தும் ஆண்டிப்பட்டியில் திமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய பாஜக அரசை கண்டித்து தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி நகரில் திமுகவினர் கண்டன பேரணியில் ஈடுபட்டனர். அப்போது மும்மொழி கொள்கை வேண்டாம், இந்தியை திணிக்க முயற்சிக்காதே என்பன உள்ளிட்ட வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியபடி முக்கிய வீதிகள் வழியாக திமுகவினர் சென்று பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இதனையடுத்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் ஆண்டிப்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட திமுகவினர் கலந்து கொண்டனர். தலைஞாயிறு அடுத்த காடாந்தேத்தி கிராமத்தில் மகளிர் சுய உதவிக்குழு பெண்கள் உற்பத்தி செய்த பொருட்களை சந்தைப்படுத்தி விற்பனை செய்யும் கண்காட்சி நடைபெற்றது. நாகப்பட்டினம் மாவட்டம் தலைஞாயிறு அடுத்த காடந்தேத்தி கிராமத்தில் தமிழ்நாடு ஊரக மற்றும் நகர்ப்புற வாழ்வாதார இயக்கத்தின் மகளிர் திட்டம் சார்பில் மகளிர் சுய உதவிக்குழு பெண்கள் உற்பத்தி செய்த பொருட்களை சந்தைப்படுத்தி விற்பனை செய்யும் கண்காட்சி நடைபெற்றது. இதில் காய்கறி வகைகள், கீரை வகைகள், பழ வகைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானிய வகைகள், காளான் சோப், மதிப்பு கூடப்பட்ட பொருட்கள் மற்றும் இதர வேளாண்மை சார்ந்த பொருட்கள் விற்பனை கண்காட்சியில் இடம்பெற்றிருந்தது. இதனை ஏராளமான பொதுமக்கள் பார்வையிட்டு ஆர்வத்துடன் பொருட்களை வாங்கி சென்றனர். இந்த விற்பனை கண்காட்சியில் உதவி திட்ட அலுவலர்கள் சந்திரசேகர், சரவணன், பிரேமா, மாவட்ட வளர் பயிற்றுனர் சுகந்தி மற்றும் வட்டார ஒருங்கிணைப்பாளர்கள், மகளிர் சுய உதவிக்குழுவினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இங்கே நடக்கிற இயற்கை விவசாய பொருட்களை விற்கிறதுக்காக நான் வந்திருக்கேன். எங்கள் குழு பேர் முத்துமாரியம்மன் மகளிர் சுய உதவி குழு. நான் காளான் வளர்ப்பு கடந்த ஒரு 5 ஆண்டுகளாக வளர்த்திட்டு இருக்கேன். அந்த காளானை வச்சு யூஸ் பண்ண நான் காளான் சூப்பு, காளான் 65, வாழைப்பூ 65,
முருங்கைக்கீரை சூப்பு இதெல்லாம் வந்து நான் கொண்டு வந்த இப்போ தானே ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்லி கொண்டு வந்த பொருட்கள் எல்லாம் வித்துருச்சு. விற்கிறே நான் எதிர்பார்க்கல, நல்லா வித்துருச்சு. மறுபடியும் நாங்கள் வீட்டில் வச்சுருந்ததை எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் நான் சேல்ஸ் பண்ணேன். இது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் காளான் வளர்ப்பில் வந்து இதேமாரி இருந்துச்சுன்னா நான் அதிகமாக வளர்த்து மற்ற எல்லாருக்கும் நான் விற்கிறதுக்கு வந்து எனக்கு பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் இன்று கூடுகிறது தமிழக அமைச்சரவை கூட்டம். பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய முக்கிய அம்சங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளதாக தகவல். இன்று கோவை வருகிறார் மத்திய அமைச்சர் அமித்ஷா. 7000 போலீசார் பாதுகாப்பு. பிரதமரின் தொலைநோக்கு பார்வை வளர்ச்சியடைந்த அசாம் உருவாவதற்கு உழைக்கும் எங்களுடைய செயலை இயக்குகிறது. அசாம் முதலமைச்சர் எக்ஸ் தளத்தில் பதிவு. முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மீதான வழக்கு சிபிஐக்கு மாற்றியதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் நாளை மகா சிவராத்திரி விழா. மகா சிவராத்திரி விழாவிற்கான முன்னேற்பாடு பணிகளில் மாவட்ட நிர்வாகத்தினர் தீவிரம். வங்கக்கடலில் இன்று காலை 6:10 மணி அளவில் ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 5.1 பதிவு. நியூசிலாந்து வங்காளதேசம் இடையான சாம்பியன்ஸ் டிராபி லீக் போட்டி 5 விக்கெட் வித்தியாசத்தில் நியூசிலாந்து அணி அபார வெற்றி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் live.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.